கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய நண்பர்கள் போல வந்து சத்துருக்களாய் பேசினார்களே, அது நிந்தித்தார்களே, அவமானப்படுத்தினாங்களே. இது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? அதாவது சத்துருக்கள் நம்மை துன்பப்படுத்தினாலோ, சத்துருக்கள் நம்மை நிந்தித்தாலோ, பரிகசித்தாலோ அது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. அவங்க சத்துருக்கள். ஆனா கூடவே இருந்துட்டு, நண்பர்களா இருந்துட்டு, ஆறுதல் சொல்ல வர்றவங்க மாதிரி இருந்துட்டு, பக்கபலமா இருப்பது போல இருந்துட்டு, ஆனா தங்கள் குதிங்காலை தூக்குறாங்களே, கீழே விழத்தள்ளுறாங்களே, வெளியெல்லாம் போய் தூற்றுறாங்களே, நேரடியாகவே தூற்றுறாங்களே, திட்டுறாங்களே. எவ்வளவு வேதனை இல்லையா யோபு அனுபவித்தது? ஒருவேளை நீங்க கூட இதே வேதனையில இருக்கலாம். எங்களை குறித்து நாங்க செய்யாததை செஞ்சோன்னு சொல்றாங்க, சொல்லாததை சொன்னோன்னு சொல்றாங்க. அப்படி சரி, சொன்னதை சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா ரொம்ப வேதனையா பேசுறாங்களே, ரொம்ப தூற்றுறாங்களே, நிந்திக்கிறாங்களே என்று நீங்க ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே எங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் மாதிரி இருக்கிற சத்துருக்கள் பயங்கரமா தூற்றுனாங்க, பயங்கரமா பேசினாங்க. அவர் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய யோபு தான் நல்லவன், அவன் உனக்காக ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார், யோபுவை ஆசீர்வதித்தார். யோபுக்கு ரெண்டத்தனையான உயர்வை கொடுத்து எல்லார் முன்பாகவும் உயர்த்தினார். எந்த அளவுக்கு நீங்க சத்துருக்களால கஷ்டப்படுத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். ஏன்னா நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எப்தாவை மாறி உங்க காரியத்தை சொல்லுங்க, யோபுவை மாதிரி அப்பா பாருங்க எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்களே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.